தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. மே 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக இருக்கு. தொகுதி வாரியாக யார் யார் போட்டிடுறாங்க, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த காணொலியில் எழும்பூர் தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல எழும்பூர் தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். திமுகவின் சார்பில் தமிழன் பிரசன்னா அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் அபிஷேக் ரங்கசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சரண்யா அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ராஜ்மோகன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ இந்த 4 பேர் தான் பிரதான கட்சிகளினுடைய வேட்பாளராக இருக்கிறாங்க. எழும்பூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் பூத் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 பூத்ஸை கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் எழும்பூர் தனி. வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 65,677 ஆண்கள், 69,149 பெண்கள், 3ஆம் பாலினத்தவர் 53 பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 1,34,879 வாக்காளர்கள் எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. எழும்பூர் ஒரு தனி சட்டமன்ற தொகுதி. ஸோ சமூக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பட்டியலின மக்கள், ஆதி திராவிட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது தாண்டி சிறுபான்மையின மக்களும் கணிசமாக இருக்கிறாங்க. எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திமுகவினுடைய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இங்கே அதிமுக இதுவரை வெற்றி பெற்றதே இல்லை. திமுக 12 முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இந்த 2G ஊழல் அதுக்கப்புறமாக அந்த விஷயம் நடந்தது இல்லையா, 2011 தேர்தல் அப்போ மட்டும்தான் இங்கே திமுக தோல்வி அடைஞ்சு அங்கே தேமுதிக வெற்றி பெற்று இருக்கு. காங்கிரஸ் இங்கே 2 முறை வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக இங்கே 1 முறை கூட வெற்றி பெற்றதே இல்லை. யார் இங்கே அதிக வாட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுதி இளம் வழுதி கிட்டத்தட்ட 5 முறை இங்கிருந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இதில் 1996 தேர்தலில் 72.5% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றும் இருக்கிறார். 2016 5 முனை போட்டி இருந்தது. அப்போயே இங்கே திமுக கம்ஃபர்டபுளாக ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயித்தாங்க. ஸோ திமுக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. திமுகவினுடைய கோட்டை எழும்பூர் தனி அப்படின்றத சொல்லலாம். 2021 தேர்தலே எடுத்துக்கலாம். அங்கே முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா திமுக 68,832 வாக்குகளை வாங்கியிருக்கு. சதவீத அடிப்படையில் 58%. அதிமுகன்னு சொல்ல முடியாது. அதிமுகவில் அங்கே அதிமுக கூட்டணியில் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டிட்டார். இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டிட்டார். அவர் 30,064 வாக்குகளை வாங்கினார். சதவீத அடிப்படையில் 25 தான். மக்கள் நீதி மையம் ஒரு 10,000 வாக்குகளை வாங்கினாங்க, 8% வாக்குகள். நாம் தமிழர் கட்சி 6,000 வாக்குகளை வாங்கினாங்க, சதவீத அடிப்படையில் 5.3. இப்போ மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பி மக்கள் போட்டிருந்தாங்கன்னா கூட ஒரு 4,000 5,000 வாக்குகளை கழிச்சா கூட ஒரு 5,000 வாக்குகள் பூஸ்டப் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஸோ வேட்பாளர்களை பற்றி பார்ப்போம். தமிழன் பிரசன்னா அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார். இப்போ அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது பரந்தாமன் அவர்கள். அவருமே ஊடக விவாதங்களெல்லாம் கலந்துக்கூடியவர் தான். 1 முறை தான் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஏற்கனவே 2021 தமிழன் பிரசன்னாவுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்படலாம் அப்படின்ற பேச்சு இருந்தது. ஆனால் இறுதி கட்டத்தில் அவருடைய பேர் வேட்பாளர் பட்டியலில் வரல. ஆனால் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழன் பிரசன்னா அவர் வழக்கறிஞர், திமுகவினுடைய வாய்ஸ். கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர்பு இணைச் செயலாளர். நிறைய 2018 நான் மீடியாவுக்கு வந்தேன். அதிலிருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ச்சியாக திமுகவினுடைய பொதுக்கூட்டங்களில் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அதன் பிறகு ஊடக விவாதங்களில் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடியவராக தமிழன் பிரசன்னா அவர்கள் இருக்கிறார். ஸோ முதல் முறையாக தேர்தல் அரசியலில் அவர் இருக்கிறார். வேட்பாளராக போட்டியிட போகிறாரு. ஸோ திமுகவினுடைய வேட்பாளர் தமிழன் பிரசன்னா. அதிமுகவில் அங்கே அபிஷேக் ரங்கசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் பிடெக் பிஎல் படிச்சிருக்கிறார். தென்சென்னை வடக்கு எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளராக அவர் இருக்கிறார். ஒரு யங்ஸ்டருக்கு அதிமுகவின் சார்பில் இங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அது யங்ஸ்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பலமாக இருந்தாலும் கூட இதுவரை அங்கே அதிமுக 1 முறை கூட வெற்றி பெற்றதே இல்லை. கட்டமைப்பு இருக்குது அதிமுகவுக்கு. ஆனாலும் கூட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் அதிமுகவுக்கு எழும்பூர் தொகுதி இருக்குது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அங்கே சரண்யா அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ ஒரு தொகுதியே சீமான் அவர்கள் ஒரு மாவட்டமாக மாற்றி
ஒரு மாவட்டத்துக்கு 2 மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு அப்படின்னு போட்டு இப்போ 200 வாகங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 15 30 வாகங்களாக பிரித்து அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு அப்படி கட்டமைப்பு ரீதியாக கொண்டு போயிருக்கிறார். பூத் ஏஜென்சியும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிகளையும் அவர் வந்து செஞ்சிருக்கிறார். கட்டமைப்பை இப்போ தான் வலுப்படுத்தி இருக்கிறார். அங்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 6% வாக்குகள் தான் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இன்னும் கட்டமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க. ஆனாலும் கூட வாக்கு சதவீத அடிப்படையில் 5, 6 அந்த சதவீத அடிப்படையில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. இன்னுமே கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகளாகத்தான் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் ராஜ்மோகன் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. ராஜ்மோகன் ஃபஸ்ட்டு வந்து கொள்கை பரப்பு செயலாளராக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தார். அதன் பிறகு இப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். பிடெக் ஐடி படித்தவர், தமிழில் நல்லா பேசக்கூடியவர், நல்ல தமிழ் பற்றாளர், தமிழில் நல்லா பேசுவாங்க. நிறைய நாடகங்களில், சினிமாவில் கூட, படங்களில் கூட நடித்திருக்கிறார். ஸோ அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தார். அதன் பிறகு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நெறிய ஆளுகை அவர் தான் பண்ணிகிட்ருக்கார். விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தான் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அந்தளவுக்கு அந்த கட்சியில் ஒரு நல்ல அறியப்பட்ட முகம்தான். தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு நல்ல அறியப்பட்ட முகம்தான். ராஜ்மோகன் அவர்களை வேட்பாளராக தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் நல்ல அறிஞ்ச முகம்தான். விசில் சின்னத்தையும் அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பலமாக இருக்கும். பலவீனமாக என்ன இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, கட்டமைப்பு கிடையாது. இப்போ நான் 200 பூத்து இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, 200 பூத் இருக்குது. 200 பூத்துக்குமே ஒரு 10 பேராவது நம்ம வந்து நம்ம வேட்பாளர் சார்பில் போடணும். 2 பேர் வெளியே இருக்கணும். பூத்துக்கு வரவங்ககிட்ட இதை போய் சொல்லுங்கள் அப்படின்னு போடணும். அந்த பூத்துக்குள்ளே ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணணும். யார் யார் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுறதுக்காக 2 பேர் இருக்கணும். ஒரு பூத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 பேராவது போடணும். அதிகபட்சம் ஒரு 10 பேர் வரைக்கும் போடலாம். ஸோ அந்த அளவுக்கு போடக்கூடிய கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்புக்கு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது. பிசிகா அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழரும் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். போலிங் டே மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு, பூத் ஏஜென்ட்ஸு, அதுக்கப்புறமாக பிஎல்ஓஸு, இவங்க எல்லோருமே வந்து முக்கியம். அந்த கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சிக்கோ இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு சுத்தமாக அந்த கட்டமைப்பே இல்லை. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸாக இருக்கும். இன்னொன்று, எழும்பூர் வந்து திமுகவினுடைய கோட்டை. கிட்டத்தட்ட அவங்க வந்து 12 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. 70% 72% வாக்குகளை பெற்றுலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. கடந்த முறையே பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு வித்தியாசம் வந்து 33% வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ ராஜ்மோகன் அவர்கள் என்னதான் வந்து நாடறிஞ்ச அல்லது தமிழ்நாடு அறிஞ்ச முகம் விஜயனுடைய வேட்பாளராக போட்டியிட்டாலும் கூட அங்கு வெற்றி பெறுவது கடினம். அவர் டெபாசிட் வாங்குவாரா அப்படின்றதே எனக்கு வந்து ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழன் பிரசன்னாவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுக நேரடியாக இங்கே போட்டியிட்டாலும் கூட அதிமுக ஒரு யங்ஸ்டரை தான் அங்கே வந்து களத்தில் நிறுத்தியிருக்கிறாங்க. அங்கே கட்டமைப்பு ரீதியாக அதிமுக இருந்தாலும் கூட அவங்க எந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஒரு யங்ஸ்டருக்கு தான் அங்கே வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ திமுகவினுடைய தமிழன் பிரசன்னா அறிஞ்ச முகம், திமுக அங்கே வலுவாகவே இருக்குது, கட்டமைப்பும் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னும் போது இதையெல்லாம் தாண்டி சேகர்பாபு அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய உட்பட்ட தொகுதி தான் எழும்பூர் தனி. ஸோ சேகர்பாபு வந்து எனக்கு தெரிஞ்சு வருஷத்தில் 365 நாள் இருக்குது அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இப்போ திருவிக்கானராக இருந்தாலும் சரி, எழும்பூராக இருந்தாலும் சரி, துறைமுகமாக இருந்தாலும் சரி, அம்பத்தூராக இருந்தாலும் சரி, வில்லிவாக்கமாக இருந்தாலும் சரி, அவர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தி தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அது அவருக்கு பெரிய பலமாக இருக்குது. ஸோ அவர் மாவட்ட செயலாளராக இருப்பதாலும் கூட அங்கு எழும்பூர் தனி தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ ராஜ்மோகன் என்ன தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டாலும் கூட அங்கே திமுக எளிமையாக வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? ராஜ்மோகன் அவர்கள் நல்ல வாக்குகள் எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதிமுக ஒரு யங்ஸ்டரை நிப்பாட்டிருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ எழும்பூர் தனி தொகுதியில் தமிழன் பிரசன்னா வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு தொகுதி, இன்னொரு வேட்பாளர் பட்டியலோடு இன்னொரு தொகுதியில் சந்திக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.